ஆனா இன்னைக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை ரீதியாக மாற்று கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரே கொள்கையில் இருக்காங்களா? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கொள்கை ரீதியாக வேறுபாடு இல்லையா? விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் என்ன கொள்கை உடன்பாடு இருக்கு? விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன உடன்பாடு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே அஜெண்டா என்ன? பாஜகவை எதிர்க்கணும். அதற்காக இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க. ஒன்னா இருந்தா வெற்றி உறுதி அப்படிங்கிற அந்த ருசி கண்டுட்டாங்க. அதனால இன்னும் ஒன்னா இருக்காங்க. அதிமுகவுக்கு அது புரியவே மாட்டேங்குது. அதிமுக தொண்டர்களுக்கும் அது புரிய மாட்டேங்குது. ஒன்னா இருந்தா தான்ப்பா நம்ம ஜெயிக்க முடியும், ஒன்னா இருந்தா தான்ப்பா நீங்க அதிகாரத்துக்கு வருவீங்க, ஒன்னா இருந்தா தான் எடப்பாடி முதல்வர் ஆக முடியும், ஒன்னா இருந்தா தான் அதிமுக கட்சி உருப்படியாகும் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம மேலேயே பாயறாங்க. கண்ணுக்கு முன்னாடி உதாரணம் இருக்கு இல்லையா? திமுகவை எதிர்கொள்ளணும் அப்படின்னா திமுக மாதிரியே சிந்திக்கணும். திமுக என்ன செய்வாங்க அதே மாதிரி திருப்பி அடிச்சிங்க அப்படின்னா அவங்க பேசவே மாட்டாங்க. இந்த வரலாறை எல்லாம் தூக்கி போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டே வேற கண்டென்ட்டுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா திமுகவுக்கு வரலாறு பேசினாலே பிடிக்காது. அவங்க பேசக்கூடிய வரலாறு வேற, ஆனா உண்மையான வரலாறு வேற. ஏன்னா உண்மையான திமுகவுடைய வரலாறு அசிங்கங்கள் நிறைந்தது. அந்த வரலாறு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாம பார்த்துக்கிறது தான் திமுக தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை தெரியப்படுத்துற வேலையை தான் எதிர்கட்சிகள் செய்யணும். அதைத்தான் அண்ணாமலை செய்யறாரு. அதனாலதான் அண்ணாமலையை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் அள்ளு விடுது. எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ அந்த வரலாறை பத்தி பேசுறதே கிடையாது. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன உங்களுக்கு தடுக்குது? திமுகவை இப்படித்தான் எதிர்கொள்ளணும்.